அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு, எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இப்போ காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஆயிட்டு இருக்குது. ஒரு அடசல் இட்லி ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாணி இது ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, அப்புறம் இங்கே அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முந்திரி, ஒரே ஒரு ஏலக்காய், குருமாக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாக்கு 4-5 முந்திரி, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து குருமாக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே மசிச்சு விட்டு குருமா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுக்கலான்னு. கொஞ்சம் நல்லா நமக்கு இன்னும் நல்லா இதாக தெரியும். அதுக்காக எப்பவுமே அதில் போட்டு நம்ம அப்படியே அதில் ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம். லைட்டாக அப்படியே குருமா கூட மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுறேன். அப்போ கொஞ்சம் நல்லா தனித்தனியாக டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான். சரி, இது பொரியட்டும். அதுக்காட்டி நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சுட்டேன் ஒரு அடசலை. இப்போ ரெண்டாவது அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சாச்சு. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்காக இன்னொரு பெரிய கடாயை வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயை தான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். சும்மா 2 பட்டை மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தான் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பட்டாணி நல்லா ஒரு கை நிறக்க போட்டுக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டுறேன். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம சேர்த்த வேண்டிய மசாலாவெல்லாம் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த பட்டாணியெல்லாம் கொஞ்சம் இன்னும் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் போட்டு குருமா சூப்பராக கொதிச்சிருச்சு. எல்லாமே கொஞ்சம் நல்லாவும் வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா தேங்காய், முந்திரி, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டுக்கலாம். இது ஊற்றினாலே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக ஊற்றிக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். மிக்ஸி கழுவிட்டு அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த திக்னஸில் வச்சுருக்கிறேன்.
இப்போ மொத்தமாக வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேங்க. இப்போ வந்து இந்த குருமாக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 கொதி வந்துருச்சுன்னா நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். கொதிக்கட்டும், அப்புறம் காட்டுறேன். குருமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சு. வாசம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவாமல் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 3 புதினா இலையை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எப்போ பாரு கொத்தமல்லி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த குருமாவும் அப்படித்தான் இருக்கும். இப்போ குருமாவை வந்து இறக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இட்லி சிம்பிளாக உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செஞ்சாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். இன்றைக்கி இதுதான் நியூ இயர்க்கு காலையில் ஃபஸ்ட்டு டிஃபன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.